அன்பு நெஞ்சங்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நாளேடுகள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வழமை போன்று நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இன்று குரல் தரும் சிந்தனை. நாம் தருகின்ற குரல்: ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல தூதியமில்லை உயிர்க்கு. ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல தூதியமில்லை உயிர்க்கு. கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை என்று இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடிய வேறெதுவும் இல்லை என்று இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருப்பது. குறள் தரும் சிந்தனையை பார்த்தோம். இன்றைய பத்திரிகைகளில் வழமை போன்று தேர்தல் சூடுபிடிக்கும் செய்திகள் தான் இன்றைய பத்திரிகைகளிலும் முக்கிய இடம் பிடித்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஈட்டிக்கு போட்டியான கருத்துக்களும் அதே நேரம் வாத பிரதிவாதங்களோடு இன்றைய பத்திரிகைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதியை 116 உறுப்பினர்கள் நேற்று முன்னாள் மாகாண சபை உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். அது சில பத்திரிகைகளிலே பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே ஜனாதிபதியை ஆதரித்த நிலையிலே நேற்று 116 முன்னாள் மாகாண சபை அதே நேரம் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் ஜனாதிபதியை ஆதரிக்க முன்வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தான் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 3 பிரிவுகளாக இருக்கின்ற அதே நேரம் இந்த ஒரு பிரிவு ஜனாதிபதியை ஆதரிப்பதற்கு முன்வந்திருக்கின்றது என்று இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு பிரிவின் மத்திய குழு அதனை தீர்மானத்தை எடுத்து நேற்று ஜனாதிபதியை சந்தித்து தன்னுடைய உடன்பாட்டை தெரிவித்திருக்கின்றது, இணக்கத்தை தெரிவித்திருக்கின்றது என்பதை முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. கட்டுப்பணம் செலுத்துவதிலும் இப்பொழுது ஆர்வம் திறந்திருக்கின்றது. இந்த கூடுதலாக இதுவரை 6 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள். நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சார்பிலே கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக இதுவரை 6 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்று தேர்தல் ஆணைக்குழுவை ஆதாரம் காட்டி இன்றைய பத்திரிகைகளிலே செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கட்டுப்பணம் செலுத்துவதற்கு 14ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கின்றது. ஆகவே கட்சிகள் பொறுமையாக தங்களது விடயங்களை நகர்த்துவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. என்றாலும் கடைசி நேர தாமதங்களை தவிர்த்து தங்களுடைய கட்டுப்பணங்களை செலுத்துமாறு வேட்பாளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொலிஸ் மா அதிபர் விவகாரம் தொடர்பாக இன்றைய பத்திரிகைகளிலும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. பொலிஸ் மா அதிபரை நியமிப்பதா இல்லையா, உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கின்ற தடை உத்தரவு எவ்வாறு அதற்கு தீர்வு காண்பதிலே இன்று நிறைவேற்று அதிகாரம் அதே நேரம் நீதித்துறை பாராளுமன்றத்துக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலை தொடர்பான அரசியலமைப்பு நெருக்கடி நிலை தொடர்பான செய்தி இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றது. இந்த தேர்தல் அதாவது பதில் பொலிஸ் மா அதிபர் அல்லது பொலிஸ் மா அதிபருடைய செயல்பாடு உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறான நிலை ஏற்படாத பட்சத்தில் தேர்தலை ஒத்திவைப்பதற்கான சதி முயற்சிகள் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிட வெளிநாட்டு செய்தியாக இலங்கையோடு தொடர்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இன்றைய பத்திரிகைகளில் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹமாஸ் குழுவின் அரசியல் குழு தலைவர் இஸ்மாயில் ஹனியே நேற்று படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஈரான் தெஹ்ரான் நகரிலே வைத்து அவருடைய இல்லத்திலே குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவருடைய படுகொலையை கண்டித்திருக்கின்றது இலங்கை. நேற்று ஜனாதிபதி அதனை வன்மையாக கண்டித்ததோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். பத்திரிகைகளை பார்க்கின்ற போது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இஸ்மாயில் ஹனியே தெஹ்ரானிலே ஈரான் ஜனாதிபதியாக பதவியேற்ற புதிய ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்விலே அவர் பங்கு கொண்டிருக்கின்றார். அதன் பின்பு வீடு சென்றதன் பின்புதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்று ஈரான் குற்றம் சாட்டி இருக்கின்றது. இதற்கு தக்க பாடம் போட்டப்படும் என்றும் ஈரானும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது என்பது இந்த செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு போர் பதட்ட நிலை அங்கு உருவாகி இருக்கின்றது என்பதே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு அர்ப்பணிப்போம். SLPP UNP முன்னாள் மாகாண சபை உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் 116 பேர் உறுதிமொழி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. SLPP என்றது பொதுஜன பெரமுன, UNP ஐக்கிய தேசிய கட்சி முன்னாள் மாகாண சபை உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் 116 பேர் ஜனாதிபதியை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த படங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறுபான்மை உறுப்பினர்களும் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களும்
சிறுபான்மை கட்சிகளின் சார்பில் கலந்து கொண்டவர்களும் இந்த படங்களிலே காணப்படுகின்றார்கள். பாரபட்சமின்றி நாட்டை புதிய கோணத்தில் முன்னோக்கி கொண்டு செல்லவே தேர்தலில் போட்டியிடுகிறேன். மத்திய மாகாண அரசுகள் உள்ளடங்கலாக அனைவருக்கும் பொறுப்புகள் வழங்கி நாட்டை முன்னேற்றுவேன் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவருடைய கருத்தின்படி 10 அரசாங்கங்களின் கீழ் அதிகாரங்கள் பகிரப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். 10 அதிகாரங்கள் என்று சொல்கின்ற பொழுது 9 மாகாண சபைகள், அதே நேரம் மத்திய அரசு 10 அரசாங்கங்களுக்கு நாங்கள் அதிகாரங்களை பகிர்ந்து நாட்டை வளப்படுத்துவேன் என்று ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார் என்பது முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. பாரபட்சமின்றி நாட்டை புதிய கோணத்தில் முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மத்திய அரசாங்கம் 9 மாகாண அரசாங்கம் உள்ளடங்கலாக 10 அரசாங்கங்களின் கீழ் அனைவரும் பொறுப்புகளை வழங்கி நாட்டை முன்னேற்றுவதாக உறுதியளித்தார் என்று இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தினகரனின் பிரதான தலைப்புச் செய்தி. சிறப்பு தலையங்கமிடப்பட்ட செய்தி. இதுவும் நேற்று சமூக வலைத்தளங்களிலே மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக, முக்கிய செய்தியாக பிரசுரமாகி இருந்தது. அமைச்சர் பந்துல குணவர்த்தனவின் கடன் அட்டையில் பண மோசடி என்ற செய்தி. இது முன்னாள் செயலாளரை சிஐடி விசாரணைக்கு உட்படுத்துவதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் பந்துல குணவர்த்தனவின் கடன் அட்டையை அவரது அனுமதியின்றி உபயோகித்துள்ள சந்தேக நபர் தொடர்பிலே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குற்றத்தடுப்பு விசாரணை திணைக்களம் கொழும்பு மேலதிக மேஜிஸ்ட்ரேட் நீதவான் ஹர்ஷன முன்னிலையிலே நேற்று தெரிவித்திருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பிலே அமைச்சர் பந்துல குணவர்த்தன முன்வைத்துள்ள முறைப்பாட்டுக்கிணங்க இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திலே சிஐடி தெரிவித்திருக்கின்றது என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் திலும் அமுனுகமவின் படத்தோடு ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. பொருளாதார சரிவை சந்தித்து வீழ்ந்த நாட்டை 2 வருடத்தில் மீட்பது அதிசயம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். கடுமையான பொருளாதார சரிவை சந்தித்த நாட்டை 2 ஆண்டுகள் என்ற குறுகிய காலத்தில் ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்தது அதிசயமாகும். உலகில் இவ்வாறான பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த எந்த ஒரு நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஸ்திரத்தன்மையை அடையவில்லை என்று அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்திருக்கின்றார் என்று அவரை ஆதாரம் காட்டி அவருடைய படத்தோடு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 1 முதல் ஒன்லைன் ரயில் ஆசன பதிவு, அதாவது இன்று முதல் இந்த ஒன்லைன் ஆசன பதிவு, ரயில் ஆசன பதிவு இங்கே முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரயில் பயணத்துக்கான ஆசனங்களை ஒன்லைன் மூலமாக முன்பதிவு செய்யும் செயல்பாடுகளை எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து காலை 10 மணிக்கு ஆரம்பிக்க ரயில்வே திணைக்களம் தீர்மானித்திருக்கின்றது. ஆசன முன்பதிவுகள் தற்போது இரவு 7 மணிக்கு இடம்பெறுகின்றன. இருந்த போதிலும் நேரத்தை கருத்தில் கொண்டு சில விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்று தினகரன் அதனை முன்பக்க செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரிவித்த கருத்து, அது வலியுறுத்தி கடிதம் அனுப்பி இருக்கின்றது. பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்காது தேர்தலை குழப்ப முயற்சி, உயர்நீதிமன்றத்தை உடனடியாக நாடுங்கள் என்று தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி ஆலோசனை வழங்கி இருக்கின்றது, வலியுறுத்தி இருக்கின்றது என்பதை இங்கே முக்கிய செய்தியாக பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்காது தேர்தலை குழப்பும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாகவும், இதனால் தாமதிக்காது பதில் போலீஸ் மா அதிபர் விடயம் தொடர்பிலே தேர்தல்கள் ஆணைக்குழு உயர்நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தி இருக்கின்றது. அதாவது தேர்தல் ஆணைக்குழு சுப்ரீம் கோர்ட்டை நாடி இதற்கான தீர்வை காண வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 3 அதிகாரங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற முருகல் நிலை, மோதல் நிலை, பாராளுமன்றம், நீதித்துறை, அதே நேரம் நிறைவேற்று அதிகாரம், 3க்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோதல், அரசியலமைப்பு ரீதியான முருகல் நிலை, இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதே இவருடைய கோரிக்கையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இதுவும் தொடர்ச்சியாக தமிழ் கட்சிகளிடையே பேசப்பட்டு வருகின்ற விடயம். தமிழ் பொது வேட்பாளர் பெயர் வந்துவிட்டது, விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கின்றார். நேற்று யாழ்ப்பாணத்திலே நடந்த செய்தியாளர் மாநாட்டிலே தெரிவித்திருக்கின்றார். 1 வாரத்துக்குள் தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். நேற்று யாழ்ப்பாணம் நல்லூரிலே அவர் அலுவலகத்திலே நடந்த சந்திப்பின் போது, ஊடக சந்திப்பின் போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதன்போது பொது வேட்பாளர் யார் என்று பெயர் எழுப்பப்பட்ட போது அது இப்பொழுது பெயர் கூற முடியாது என்றாலும் ஓரளவு ஒரு முடிவுக்கு எட்டப்பட்டிருக்கிறதாகவே தெரிகின்றது என்று அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதுவும் ஒரு முக்கிய செய்தியாக இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரத்யேகமான ஒரு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தினக்குரலில் ரகசியமாக வந்த ஜெய்சங்கர் ஜனாதிபதி ரணிலுடன் சந்திப்பு, மோடியும் வருகிறார் என்கிறார் விமல் வீரவன்ச என்று
பிமல் வீரவன்ச நேற்று நடந்த செய்தியாளர் மாநாட்டில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஒரு பரபரப்பான செய்தியாக இருந்தாலும் இந்த செய்தி முக்கிய செய்தியாக சில பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் ரகசியமாக இலங்கைக்கு வந்து இங்கே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். நேற்று நடந்த செய்தியாளர் மாநாட்டிலே அவர் இதனை தெரிவித்திருக்கின்ற போது இந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் எட்டப்பட்டிருக்கலாம், உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் 10 உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடுவதற்கு இலங்கையும் இந்தியாவும் முயற்சி செய்து வருகின்றன. இந்த மாதம் இந்திய பிரதமர் மோடி இலங்கை வர இருக்கின்றார் என்று இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மோடி இலங்கை வருகின்ற பொழுது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே 10 உடன்படிக்கைகள் புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த உடன்படிக்கைகள் தொடர்பாக ஆராய்வதற்காகவே ஜெய்சங்கர் இலங்கை வந்திருக்கலாம் என்ற ஊகங்கள் அடிப்படையிலே அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தியிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய முன்பக்க செய்திகள். வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி நாம் தினகரனில் பார்த்த அதே செய்தி வித்தியாசமான தலைப்புகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. 10 அரசாங்கங்களின் கீழ் அனைவருக்கும் பொறுப்பு, ஆதரவு வழங்க முன்வந்த 116 முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் என்பது வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. 10 அரசாங்கங்கள் இந்த 116 உறுப்பினர்களையும் ஜனாதிபதி சந்தித்த போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதிகாரங்களை பரவலாக்குவதிலே அரசாங்கம் திட சந்தர்ப்பமாக தான் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்ற அதே நேரம் 10 அரசாங்கங்கள் என்று அவர் கூறுவது மத்திய அரசாங்கத்தையும் 9 மாகாண சபைகளையும் இந்த 10 அரசாங்கங்களாக கருதி நாட்டிலே அதிகார பரவலாக்கல் முன்னெடுக்கப்படும் என்று அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். 13வது திருத்தம் தொடர்பாகவும் சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கூட்டமைப்பினர் ஹக்கீம் ரிசார்ட்டை அரசாங்கத்துடன் இணைக்கலாம், ரணிலை மொட்டில் களமிறக்க அடுத்த வாரம் பரிந்துரைப்போம் என்கிறார் நாமல் ராஜபக்ச என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கையும் பொதுஜன பிரமுனவின் மொட்டு சின்னத்தில் வேட்பாளராக களமிறக்கும் யோசனையை எதிர்வரும் வாரம் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்திலே முன்வைப்போம். எமது வேட்பாளர் யார் என்பதையும் நாட்டு மக்களுக்கு எதிர்வரும் வாரமளவிலே பகிரங்கப்படுத்துவோம் என பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய செய்திகள் பெரும்பாலும் பார்த்த செய்திகளாகவே இருக்கின்றன. இது வீரகேசரியின் முக்கிய முன்பக்க செய்திகள். தினத்தந்தி பத்திரிகையை பார்த்தால் தினத்தந்தி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மிகவும் சோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. நேற்று நாம் பார்த்த செய்தி கேரள மாநிலத்திலே, இந்தியாவின் கேரள மாநிலத்திலே வயநாடிலே ஏற்பட்ட நிலச்சரிவு, அதாவது மண் சரிவிலே உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 246 அதிகரித்திருப்பதாக தினத்தந்தி அதனை பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. இன்னும் 300 பேரை தேடுகின்ற பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மீட்பு பணிகள் கொட்டும் மழையிலும், கடுமையான மழை, காலநிலை சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும், கொட்டும் மழையின் மத்தியிலும் மீட்பு பணியாளர்கள் 2வது நாளாக மீட்பு பணிகளில் ஈடுபடுகின்றார்கள் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்குள்ள முண்டக்கை, சூரல்மலை, மேம்பாடி ஆகிய மலை கிராமங்களில் நேற்று முன்தினம் அதிகாலை இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது. என்றாலும் இந்த மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் கேரளாவுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு மோதல் உருவாகி இருக்கின்றது. இந்த கனமழை நிலச்சரிவு தொடர்பாக 7 நாட்களுக்கு முன்பே கேரளாவை எச்சரித்தோம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கின்ற நிலையில் மாநில அரசாங்கம் அதனை மறுத்திருக்கின்றது. அமித்ஷாவின் குற்றச்சாட்டை மறுத்த பினராயின் விஜயன் இது பொய்யான தகவல் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இங்கே மிகவும் உருக்கமான படங்களையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு படம் இங்கே பார்க்கின்ற பொழுது கொட்டும் மழையிலும் வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து தனது எஜமானரை தேடும் வளர்ப்பு நாயையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த படத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதே இங்கே முக்கிய செய்தியாக படத்தோடு நாம் தரக்கூடிய செய்தியாகவே இங்கே இருக்கின்றது. ஏனைய படங்களும் இங்கே குழந்தை ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. தாய் குழந்தையும் மீட்கப்பட்ட படமும் இங்கே அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் மீட்பு பணியாளர்கள் தாயையும் சேயையும் அழைத்து செல்கின்ற காட்சியும் இங்கே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழன் பத்திரிகை பார்க்கலாம். தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் ரணிலுக்கு ஆதரவு அதிகரிப்பு என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. 116 உறுப்பினர்கள் நேற்று சந்தித்த போது சொல்லப்பட்ட விடயங்களோடு இந்த பிரதான தலைப்புச் செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பு தலையிடப்பட்டிருக்கின்ற செய்தி, ரணிலின் வெற்றிக்காக நான் செயல்படுவேன், மைந்தவுக்கு கடிதம் மூலம் அறிவித்தார் பிரசன்ன ரணதுங்க என்பது
இங்கும் தரப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. எழுத்து மூலமாக தெரிவித்திருக்கின்றார். கட்சியிலிருந்து நான் விலகவில்லை, கட்சிக்கு எதிராகவும் செயல்படவில்லை. என்னுடைய நிலைப்பாடு நாட்டை பாதுகாத்த ஜனாதிபதியை நான் பாதுகாப்பேன், அதே நேரம் அவரை வெற்றியடைய செய்வதற்கான சகல முயற்சிகளும் எடுப்பேன் என்று பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கின்றார். அதற்காக கட்சியை எதிர்த்து, அதாவது பொதுஜன பிரமுகரிலிருந்து நான் வெளியேறவில்லை என்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு அவர் எழுதிய கடிதத்திலே தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு கட்டங்கட்டப்பட்ட ஒரு செய்தி, போலீஸ் மா அதிபர் சர்ச்சை, சபாநாயகர் நாடு திரும்பியதும் பேச்சு நடத்த ரணில் தீர்மானம் என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. போலீஸ் மா அதிபர் சர்ச்சைக்கு ஏற்கனவே இன்னும் முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. பாராளுமன்றத்திலே இந்த பிரச்சனை எழுந்த பொழுது சபாநாயகர் அறிவிப்பை விடுத்தார் உறுப்பினர்களுக்கு, நீங்கள் நீதிமன்றம் சென்று அதற்கு நியாயத்தை தேடுங்கள் என்று சபாநாயகர் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்திலே. அந்த அறிவிப்பு வழியாக நிலையிலே ஜனாதிபதியும் அறிவிப்பை விடுத்தார். இதற்கு சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் சேர்ந்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். ஆகவே நிறைவேற்று அதிகாரமும் பாராளுமன்றமும் நீதித்துறையும் ஒன்றை ஒன்று மோதுகின்ற அந்த சர்ச்சைக்குரிய விடயமாகவே இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே ஈரான் சென்றிருக்கின்ற சபாநாயகர் இன்று அல்லது நாளை நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர் நாடு திரும்பியதும் உடனடியாக ஜனாதிபதி அவரோடு பேசுவார் என்று இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி ஏற்கனவே அறிவித்திருந்தார். சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று. என்றாலும் இப்பொழுது அரசியல் நிலைமை, அரசியல் களம் மாறியிருக்கின்றது என்பது இந்த செய்தியின் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹானியே படுகொலை என்று படத்தோடு தரப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. அரசியல் தலைவர், ஹமாஸ் இயக்கத்தினுடைய அரசியல் தலைவராக இருந்தவர் இஸ்மாயில் ஹானியே ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவரோடு சேர்ந்து அவருடைய மெய்ப்பாதுகாவலர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசியல் நடவடிக்கைகளிலும் முக்கியமாக தாக்குதல் அரசியல் தீவிர ஆயுத போராட்டத்தை தவிர்த்து அரசியல் ரீதியாக பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் முன்னிலையில் இருந்த இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் என்றும் இலங்கை அதனை வன்மையாக கண்டித்திருக்கின்றது. நேற்று நடந்த நிகழ்விலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். என்றாலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதலால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற முருகல் நிலை போர் மேகமாக வெடிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஈரான் மீது ஈரான் தலைநகருக்குள் புகுந்து இவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது மிகவும் கொடூரமான செயல் என்று ஈரான் கண்டித்திருக்கின்ற அதே நேரம் ஈரான் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் என்று ஈரான் சூளுரைத்திருக்கின்ற தகவலை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு போர் மேகம் தணிந்து வருகின்ற நிலையிலே இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல், இஸ்ரேல் செய்கின்ற கொடூரமான செயல்கள் நாட்டிலே ஒரு உலக போர் யுத்தத்தை உருவாக்குகின்ற நிலையாக இருக்கின்றது என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது.